ரொம்பவே ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க இந்த கிப்லி இமேஜஸை உங்களாலையும் ஈஸியா மேக் பண்ண முடியும். இதற்கு முன்னாடி ChatGPT மூலியமா எப்படி இந்த கிப்லி இமேஜஸை கிரியேட் பண்ணுறதுன்னு நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் இந்த கிப்லி இமேஜஸ் சக்சஸ்ஃபுல்லியா டவுன்லோட் பண்ணியிருக்கீங்க. ஆனா ஒரு சிலருக்கு இந்த இமேஜஸ் அப்லோட் பண்றதுலயும் டவுன்லோட் ஆகுறதையும் நிறைய ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. இதற்கான ரீசன் எல்லாருமே இப்போ இந்த கிப்லி இமேஜஸை நிறைய பேர் மேக் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அதனால ChatGPT ரொம்பவே சர்வர் பிஸியா இருக்கு. நீங்க கிப்லி இமேஜஸை மேக் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க ChatGPTல ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாவே டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அது இல்லாம ஹை குவாலிட்டியில ChatGPTல மட்டும் தான் கிடைக்குது. நீங்க வேற எந்த வெப்சைட் ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு குவாலிட்டி கம்மியாகவும் அமௌண்ட் பே பண்ணி டவுன்லோட் பண்ற மாதிரி தான் உங்களுக்கு அவைலபிளா கிடைக்கும். இப்போ ஸ்கிரீன்ல தெரியுற இந்த AI இமேஜஸ் கிரியேட் பண்ணக்கூடிய வெப்சைட் எல்லாத்தையுமே நான் ட்ரை பண்ணிட்டேன். இதுல எல்லாமே பெய்டு வெர்ஷன்ல தான் இருக்கு. இதுல ஃப்ரீ எந்த வெர்ஷனுமே கிடையாது. ஃப்ரீயா நீங்க டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா InksMind அப்படிங்கிற வெப்சைட் மூலியமா நீங்க உங்களுடைய கிப்லி இமேஜஸை கிரியேட் பண்ண முடியும். இதுல இமேஜஸ் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா குவாலிட்டி ரொம்பவே லோவா இருக்கு. ஹை குவாலிட்டியில நீங்க டவுன்லோட் பண்ணணும், அதுக்கு நீங்க பே பண்ணணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அதனால ஸ்கிரீன்ல தெரியுற இந்த எல்லா வெப்சைட்டுமே நான் ட்ரை பண்ணிட்டு எல்லாமே பெய்டா மட்டும் தான் இருக்கு. அப்படி நீங்க கிப்லி இமேஜஸ் ட்ரை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா ChatGPT ட்ரை பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு கிப்லி இமேஜஸ்க்கு ரொம்பவே சூட்டபிளா இருக்கு. இப்படி ChatGPTல உங்களுக்கு அப்லோட் எரர் அல்லது உங்களுக்கு ஜென்ரேட் ஆக லேட் ஆகுது அப்படின்னா இப்போ சொல்லக்கூடிய இதை ட்ரை பண்ணுங்க. இது உங்களுக்கு 100% ஒர்க் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நீங்க கிப்லி இமேஜஸ் மேக் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய போட்டோக்கு கண்டிப்பா ரியலிஸ்டிக்கா நீங்க அப்லோட் பண்ணக்கூடிய இமேஜஸ்க்கு சிமிலரா வர்ற மாதிரி இருக்கணும். அதற்கு ChatGPT மற்றும் இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு அப்ளிகேஷன் மட்டும்தான் மேக்ஸிமம் உங்களுக்கு ஈக்குவலா இருக்கிற மாதிரி இருக்கு. நீங்க மொபைலோ அல்லது நீங்க டெஸ்க்டாப்போ வச்சிருந்தீங்கன்னா குரூக் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இது ட்விட்டருடைய ஒரு அபிஷியலான ஒரு அப்ளிகேஷன் AI அப்படின்னே சொல்லலாம். இதை இன்ஸ்டால் பண்ணி நீங்க ஓபன் பண்ண பிறகு நீங்க கண்டிப்பா உங்களுக்கு லாகின் பண்ண கேட்கும். லாகின் பண்ணதான் உங்களுக்கு இமேஜஸ் அப்லோட் ஆகும். நீங்க அதை லாகின் பண்ண பிறகு உங்களுக்கு வெப்பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதுல கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளஸ் சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ உங்களுக்கு போட்டோஸ் கேமரா ஃபைல்ஸ் இருக்கும். உங்க போட்டோஸ் இருந்தா போட்டோஸை கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. இமேஜை கிளிக் பண்ணிட்டு ஆட் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இமேஜ் கீழே ஆஸ்க் எனிதிங் இருக்கும். இப்போ இதுல நீங்க என்ன டைப் பண்றீங்கன்னா கேன் யூ கன்வர்ட் திஸ் போட்டோ டு எ கிப்லி ஸ்டைல் ஆர்ட் ஒர்க் அப்படிங்கறத டைப் பண்ணிக்கங்க. இதை டைப் பண்ணிட்டு கீழே சென்ட கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சிலருக்கு இந்த மாதிரி கன்ஃபார்ம் யுவர் ஏஜ் கேட்கும். இதையும் நீங்க கிளிக் பண்ணிக்கிட்டு கண்டினியூ அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ உங்களுக்கு இமேஜ் பாத்தீங்கன்னா கன்வெர்ட் ஆயிட்டு இருக்கு. நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த இமேஜ் உங்களுக்கு டோட்டலா கிப்லி ஸ்டைலுக்கு கன்வெர்ட் ஆயிடும். இப்போ இந்த குரூக் ஆப் நல்லாவே ஒர்க் ஆகுது. பார்க்க இந்த இமேஜஸ் ரியலிஸ்டிக்காவும் இருக்கு, குவாலிட்டியாகவும் இருக்கு. மற்ற எந்த அப்ளிகேஷன்ஸ்லுமே இந்த அளவுக்கு குவாலிட்டியும் ரியலிஸ்டிக்குமே கிடையாது. நீங்களும் இந்த அப்ளிகேஷனை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த இமேஜ் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா இந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சேவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு இந்த இமேஜ் டவுன்லோட் ஆகிடும்.